கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 66 அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு ஒரு அருமையான மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஆனா அநேக நாட்கள்ல நம்ம அநேக நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் ஏன் என் பிரேயருக்கு இன்னும் பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் கண்டிப்பா என் ஜெபத்தை கேட்கல. ஒருவேளை தாவீது பக்தன் சொல்லுவார் அதுக்கு முந்தின வசனத்துல, என்கிட்ட இருந்த அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டாரு, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு. ஒருவேளை அதனாலதான் என் ஜெபம் ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துருவோம். சில நேரங்களில் என்ன செய்வோம்னு சொன்னா, ஐயோ நம்ம ஜெபத்தை மட்டும் பண்ணிட்டு இருந்துடக்கூடாது, நம்ம இதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை செய்வோம். எல்லாம் செஞ்சு எதுக்குமே நமக்கு என்ன இருக்காது, வெற்றி இருக்காது, அல்லது நம்ம நினைச்ச காரியம் நம்ம நினைச்ச மாதிரி நடந்திருக்காது. அப்புறம்தான் யோசிப்போம், கடவுள் இன்னும் கூட என் ஜெபத்துக்கு பதில் அளிக்கல அப்படின்னு சொல்லி. ஒரு குட்டி ஈவெண்டோட உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு வாலிப பையன் என்ன செஞ்சாருன்னா, கடல்ல குளிச்சுட்டு இருந்தாரு. அவரு கடலை ஒட்டி இருந்த ஒரு ஸ்விம்மிங் பூல்ல அவர் நல்லா குளிச்சுட்டு இருந்தாரு. அப்படி அவர் குளிச்சுட்டு இருக்கும்பொழுது நல்லாதான் குளிச்சுட்டு இருந்தாரு. ஆனா என்ன செஞ்சாரு, கடைசியில அவரால் முடியல. அவரு அப்படியே அது ஒட்டி இருந்ததுனால அங்க கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு என்ன செய்யறாரு, இங்க நல்லா குளிச்சுட்டு சரி நம்ம கடலுக்குள்ள குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடலுக்கு போனாரு. கடல்ல போய் அங்க குளிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் குளிக்கும் போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவரால் என்ன செஞ்சு, திடீர்னு ஒரு அலை வந்து அவரை இழுத்துட்டு போகும்போது அவரால் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும், ஸ்விம்மிங் தெரியும். நிறைய பேர் அங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி பாக்குற யாருக்கும் என்ன இல்லை, தைரியம் இல்லை அவரை போய் காப்பாத்துவதற்கு. ஏன்னா அங்க இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது, ஸ்விம்மிங் தெரியாது. அதுவும் ஸ்பெஷலா கடல்ல குளிக்கிறதுக்கு அதுக்கு வேற மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால எல்லாரும் பயந்துட்டு நிக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு மனுஷனுக்கு நல்லா தெரியும், ஸ்விம்மிங் நல்லா தெரியும், எல்லா இடத்துலயும் அவர் பண்ணிருக்காரு. கடல்ல அவர் நல்லா நிறைய சாகசெல்லாம் பண்ணிருக்கிறாரு. அவர் அங்க நிக்கிறாரு. ஆனா அவர் ரொம்ப குவாய்ட்டா நின்றுட்டு இருந்தார். அது இந்த உள்ள விழுந்திருக்கிற மனுஷன் என்ன பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கடைசி முயற்சி ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் உள்ள போனா கூட எப்படியோ முயற்சி பண்ணி மேல வந்து கையெல்லாம் காட்டுறாரு, தலையெல்லாம் காட்டிட்டு திருப்பி என்ன செய்யுது, உள்ள போயிடுறாரு. இதே மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் இருந்துச்சு. கடைசி டைம் முழிச்சு வந்து போயிட்டு கை ரொம்ப மெதுவா போகுது. எல்லாரும் ஐயோ அவரு அவ்வளவுதான், இதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி இனிமேல் அவளால மேல கூட எந்திக்க முடியாது, அவ்வளவு இதுவா இருக்கிற, டயர்ட் ஆயிட்டாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, யாராவது காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. யாருமே போகல. அவர் கடைசியா உள்ள முழுகிட்டு அதுக்கப்புறம் அவர் மேல கையும் வரல, அவருடைய தலையும் வச்சு மேல வரல. அப்ப இந்த ஸ்விம்மிங் தெரிஞ்சவர் என்ன செஞ்சா, அப்படியே ஜம்ப் பண்ணி அவரை தூக்கிட்டு மேல வந்ததாக அந்த கதை இருந்துச்சு. அப்போ அந்த கதையில கடைசி எல்லாரும் கேட்டாங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, அப்பெல்லாம் நீ குதிக்காம இப்ப போய் குதிச்சுக்கா, அவர் முடியாதன அப்படியே என்ன செஞ்சு சோர்ந்து போய் டயர்டாயி போனப்ப நீ போய் அவரை காப்பாத்தி வர, என்னப்பா நியாயம் இது அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த ஸ்விம்மிங் தெரிஞ்சவர் சொன்னாராம், ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் போயிருந்தேன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, உள்ள இழுத்துட்டு போயிரு. ஏன்னா அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த முயற்சி, அவருடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் பயன்படுத்தி அவர் வந்து போயிட்டு இருந்தாரு. இப்ப நான் அவரை போய் பிடிக்க போகும்போது அவர் என்ன சொல்றாரு, எண்ணெய் இழுத்துக்கிட்டு உள்ள போயிடுவாரு. ஏன்னா அவருக்கு அந்த பலம் இருந்துச்சு. அவர் எல்லா பலத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, இழந்த பிறகு அவரால் முடியாதுன்ற பட்சத்துல என்ன செஞ்சேன், நான் போய் அவரை கூட்டு வர்றது எனக்கு எளிதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் ஏசப்பா கூட சில நேரத்துல நம்முடைய ஜெபம் செஞ்சுட்டோ அல்லது நம்முடைய தேவைகளை சொல்லிட்டோ, ஆண்டவரே நான் முழுகி போறேன் அப்படின்னா கூட ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. பார்ப்பாங்க ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பலன் இருக்கு, நம்ம விசுவாசத்துல எவ்வளவு நாட்கள், நேரங்கள், வருஷங்கள், மாதங்கள் எல்லாம் கடந்து போகும். ஆனா ஆண்டவர் நம்மை பார்க்குறாங்க, நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன் ஆபிரகாம் விசுவாசம் தந்தை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சந்ததியை கடல் மணல் அத்தனையாக இருக்குது அது போல மாற்றம்னு சொன்னாரு. வயசாயிருச்சு, 100 வயசாயிருச்சு. இல்லை என்ன இல்லை, கடல் மணல் போடுற குடும்ப வாரிசுகள் இல்லை.
ஆனா அவர் வந்தது எப்படி, ஆண்டவர் அழைச்ச உடனே வந்தாரு. அது வரும்போது கூட ஆண்டவர் போடுற கண்டிஷன்லாம் வேற. அவரு உன் இனத்தையும் உன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய், உன் தேசத்தையும் உங்க சொந்த உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா அப்படின்றாரு. அவ்வளவு விசுவாசத்தோட வந்த ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அநேக வருடங்கள், அநேக வருடங்கள் ஆச்சு. சொந்த முயற்சியால செய்த காரியங்கள் என்ன ஆச்சு? கடவுளால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால நம்ம பொறுமையோட காத்திருப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஏற்ற வேலையில ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். பார்த்துட்டே இருப்பாரு. நம்முடைய காரியங்கள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு, யார் மேல இருக்கு, மனுஷங்களை நோக்கி ஓடிட்டு இருக்கோமா, அதிகாரிகளை நோக்கி ஓடிட்டு இருக்கோமா, எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களால முடியல ஆண்டவரே, இனிமேல் என்னால போறதுக்கு இடம் இல்லை, உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, இந்த பூலோகத்துல யாரும் இல்லை, பரலோகத்துல உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி யார் பாடுவா? தாவீது பக்தன் சொல்றது போல. அதே மாதிரி நம்ம ஆண்டவர்ல அர்ப்பணிப்போம்னு சொன்னா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவரை சிலுவையை நோக்கி பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது அவர் நம்ம என்ன செய்வோம், மூழ்கி போகிற சூழ்நிலை இருந்தாலும் என்ன செய்வார், வந்து நம்மை அப்படி அவர் கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுப்பார். அதனாலதான் தாவீது பக்தன் சொல்றார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். எப்போ நம்ம நினைக்கிற காரியம் ஏற்ற வேலையில நடக்கும் பொழுது, நம்ம அந்த சந்தோஷத்தில் களி கூறும் பொழுது அப்போதான் நினைப்போம், ஆண்டவர் நல்ல வேலை எனக்கு இந்த நேரத்தில் ஒருவேளை அப்போ கொடுத்துருந்தாருன்னு சொன்னா அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா இப்ப எனக்கு இந்த செவி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொன்ன. நம்ம வாழ்க்கையில ஒருவேளை ஜெபங்களுக்கு பதில் லேட்டாக வரோம், இல்லைன்னா வராம கூட போயிடலாம். சில ஜெபத்துக்கெல்லாம் இன்னும் ஆன்சரே இல்லாம இருக்குது. ஆனா கூட என்னது, ஆண்டவர் ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. அததான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க. அப்படி எதிர்பார்க்குங்க சொல்ற வசனம் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை அவர் கேட்டார் அப்படின்னு சொல்ற அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஜெபம் செய்வோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறையில்லாதபடிக்கு நீர் கொடுத்தீங்களே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்ய இருக்கிற எல்லா வேலைகளிலும் உடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுவோம். உடைய நாமம் வெளிப்பட நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றம், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்தாண்டவரே. உடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது இவருக்காக காத்திருந்தோம், இவரே எங்கள் ரட்சகர்கள் களிக்குறோம்னு சொல்லுகிற அந்த கூட்டத்துல நாங்களும் எங்களெல்லாம் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் உடைய ராஜ்யத்தை வந்து சேர நீர் கிருபை செய்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.